23ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. கட்கோவளம் ராணுவ முகாமை அகற்ற நடவடிக்கை. ரவி கருணாநாயக்க வீட்டிற்கு முன் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. ராஜாங்க அமைச்சர்கள் இனி இல்லை, நலிந்த ஜெயதீஷ் அறிவிப்பு. தமிழ் மக்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாஜால வித்தைக்காரர், உதய கமன்பில பாராட்டு. அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரியாது செயற்படுவது கவலை அளிக்கிறது, இம்ரான் மக்ரூப் தெரிவிப்பு. வாக்குமூலம் வழங்க நாளை ஆஜராக வேண்டும், பிள்ளையானுக்கு சிஐடி அழைப்பு. யாழ் சென்னை இடையான விமான சேவை இடைநிறுத்தம். உத்தியபூர்வ இல்லங்களை நாளைய தினத்திற்குள் கையளிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் இலங்கையை நிறுத்துவதற்கு அழுத்தங்களை கொடுப்போம், கஜேந்திரகுமார் உறுதி. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் எதிர்வரும் 23ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கிலிருந்து வடமேற்கில் நகர்ந்து தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாற வாய்ப்புள்ளது. 21ஆம் தேதி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் காற்று சுழற்சி உருவாகக்கூடும். மேலும் இது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையின் மேல் சப்ரகமுவ வடக்கு மாகாணங்களிலும் காலி மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுவதாகவும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய தென் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக ஏற்படும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கட்கோவளம் பகுதியில் ராணுவ முகாம் அமைந்துள்ள காணியை விடுவிப்பு செய்து 14 நாட்களுக்குள் ராணுவத்தை வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்திலிருந்து அறிவிப்பு வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பதவியேற்று சில மணி நேரங்களுக்குள் இந்த செய்தி வெளியாகியது. 3 உரிமையாளர்களுக்கு சொந்தமான அண்ணளவாக 6 ஏக்கர் நிலப்பரப்பிலேயே இந்த ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. குறித்த ராணுவ முகாமை அகற்றிவிட்டு அவ்விடத்தை விட்டு வெளியேறுமாறு கடந்த கால அரசாங்கத்தினால் ராணுவத்தினருக்கு அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் குறித்த காணியின் உரிமையாளர்களது பெயரை பருத்தித்துறை பிரதேச செயலகத்திடம் விசாரித்த ராணுவ அதிகாரிகள் அந்த காணிகள் அந்த உரிமையாளர்களது சொந்த காணிகள் தானா என்பதை உறுதிப்படுத்துமாறு கேட்டனர். இந்த நிலையில் அந்த காணிகள் ராணுவம் குறைத்துரைத்த அந்த 3 உரிமையாளர்களுடையது தான் என பருத்தித்துறை பிரதேச செயலகம் உறுதிப்படுத்தியிருந்தது. இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவம் அங்கிருந்து வெளியேற முற்பட்ட போது அங்கிருந்த ஊர் மக்கள் ஒன்று கூடி கடந்த 2023 8/14 அன்று ராணுவத்தை வெளியேற வேண்டாம் என போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்து பருத்தித்துறை பிரதேச செயலகத்திடம் மகஜர் ஒன்றினை கையளித்தனர். பருத்தித்துறை போலீசார் மீது நம்பிக்கை இல்லை என்றும் குறைத்த பகுதியில் மணல் அகழ்வு கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் கடத்தல் வியாபாரம் இடம்பெறுவதாக தெரிவித்து அதனை ராணுவமே கட்டுப்படுத்தும் என்ற நம்பிக்கையில் மக்கள் குறைத்த போராட்டத்தை முன்னெடுத்தனர். இவ்வாறான சூழ்நிலையில் ராணுவத்தினர் அங்கிருந்து வெளியேறவில்லை. இந்த நிலையிலேயே ராணுவத்தினரை அந்த பகுதியிலிருந்து 14 நாட்களுக்குள் வெளியேறுமாறு ராணுவ தலைமையகத்திலிருந்து அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சென்னை இடையான விமான சேவையை அலியன்ஸ் ஏர் விமான சேவை நிறுவனம் இடைநிறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு தினமும் சேவையில் ஈடுபட்டு வந்த இந்திய விமான சேவையான அலியன்ஸ் ஏர் நிறுவனமே இந்த சேவையை இம்மாதம் முதல் இடைநிறுத்தியுள்ளது. இதன் காரணமாக தற்போது யாழ்ப்பாணம் சென்னைக்கான விமான சேவையை இண்டிகோ ஏர் நிறுவனம் மட்டுமே நடத்தி வருவதனால் தினமும் இடம்பெற்று வந்த 2 சேவைகள் ஒரு சேவையாக மட்டுமே இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான விரிவுரைகள், மேலதிக வகுப்புகள், செயலமர்வுகள் மற்றும் கருத்தரங்குகளை இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை நடத்த முடியாது என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பரீட்சை காலப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய பரீட்சைகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு மேலதிகமாக மாகாண வலய கல்வி அலுவலக அதிகாரிகளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர்.
இம்முறை உயர்தர பரீட்சை எதிர்வரும் 25ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இவரிடம் உயர்தர பரீட்சைக்கு 3,33,185 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். இதனிடையே உதவி மண்டப பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட மேற்பார்வையாளர்களாக கடமையாற்றும் ஆசிரியர்களுக்கு பரீட்சை மண்டபங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சை மத்திய நிலையத்திற்கான மண்டப பொறுப்பாளர்கள் மேலதிக மேற்பார்வை பொறுப்பாளர்களுக்கு மாத்திரமே கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சபை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது இவர் நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவாகவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. டாக்டர் நலிந்த ஜெயதிஸ் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சராக செயற்படுகின்றார். புதிய அரசாங்கத்தின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தின் போது இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் புதிய அமைச்சரவை கூடியது. முன்னைய விதிகளின்படி நடைமுறையில் இருந்த ராஜாங்க அமைச்சர் பதவிகளை ரத்து செய்ய அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அதற்கு பதிலாக 26 தொடக்கம் 28 துணை அமைச்சர்கள் ஓரிரு நாட்களில் நியமிக்கப்படுவார்கள் என்று சுகாதார அமைச்சரும் அமைச்சரவையின் ஊடக பேச்சாளருமான நலிந்த ஜெயதிஸ் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கு முன்னதாக நாட்டிற்கு முன்வைக்கப்பட்ட கொள்கை விஞ்ஞாபனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட மாட்டார்கள் என அவர் தெரிவித்துள்ளார். சில அமைச்சரவை துறைகளுக்கு மாத்திரமே துணை அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமைச்சின் செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் அல்லது புதிதாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் அது தொடர்பில் இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் எவ்வாறாயினும் நிதி செயலாளராக மஹிந்த ஸ்ரீவர்தனவை தக்க வைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உத்தியபூர்வ இல்லங்களை நாளைய தினத்திற்குள் கையளிக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 108 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியபூர்வ இல்லங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். இதுவரை 30 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமது உத்தியபூர்வ இல்லங்களை கையளித்துள்ளனர். 108 உத்தியபூர்வ இல்லங்களில் 70 இல்லங்களின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விமானப்படையுடன் இணைந்து ராணுவம் மற்றும் கடற்படையினரும் புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. 10வது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உத்தியபூர்வ இல்லங்களை வழங்கும் நடவடிக்கை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 3ஆம் தேதிக்கு பின்னர் முன்னெடுக்கப்படும் என பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குறிப்பிட்டார். சட்ட ரீதியாக நாளை மறுதினம் முதல் அதற்கான இயலுமை காணப்படுகின்ற போதிலும் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ள புனரமைப்பு பணிகள் காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு ரவி கருணாநாயக்கவின் பெயர் அறிவிக்கப்பட்டு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் வஜிர அபிவர்த்தன நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடாத்தி தேசிய பட்டியல் நியமனம் வழமைக்கு முரணானது என தெரிவித்திருந்தார். இது கட்சியுடன் கலந்தாலோசிக்கப்படாமல் எடுக்கப்பட்ட முடிவு என சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தின் தேசிய பட்டியலில் ரவி கருணாநாயக்கவின் பெயர் உள்ளடக்கப்பட்டமை தொடர்பில் அந்த முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல தரப்பினர் நேற்று ஆட்சேபனைகளை வெளியிட்டுள்ளனர். இதன்படி ரவி கருணாநாயக்கவின் வீடு முற்றுகையிடப்பட வேண்டும் எனவும் இந்த முடிவை மாற்றியமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என மேல் மாகாண முன்னாள் ஆளுநர் ஆசாத் சாலி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் ஏதேனும் எதிர்ப்புகள் ஏற்படும் என்ற அச்சத்தில் ரவி கருணாநாயக்கவின் வீட்டிற்கு முன்பாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களையும் வேறு சர்வதேச விசாரணையை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்குரிய எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். முள்ளிவாய்க்காலில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லம் மற்றும் முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு இன்றைய தினம் பிற்பகல் சென்று மலர் தூவி அஞ்சலி செலுத்தி சத்திய பிரமாணம் மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவ்வாறு தெரிவித்தார்.
எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக ஆழமாக சிந்தித்து தமிழ் தேசத்தினுடைய இன அழிப்பினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய முள்ளிவாய்க்கால் மண்ணிலே எங்களுடைய உரிமை பயணத்திற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக சத்திய பிரமாணம் எடுக்கின்ற நோக்கத்தோடு முள்ளிவாய்க்காலுக்கு வந்திருக்கின்றோம். இன்று தென்னிலங்கையிலேயே ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கின்ற சூழலில் விசேடமாக வடகிழக்கிலே அதிலும் யாழ்ப்பாணத்திலே தென்னிலங்கையிலே நடைபெற்ற மாற்றத்தை போன்று யாழ்ப்பாணத்திலே ஒரு மாற்றம் நடைபெற்றதாக கூறி இன்று தமிழ் மக்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற கருத்தை கூட கூறுகின்ற அளவிற்கு தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் புரிந்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த சத்திய பிரமாணத்தை எடுக்கின்ற போது எங்களது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஒற்றை ஆட்சியை நிராகரித்து எமது மக்களை அரசியல் மயமாக்கி ஆட்சியை ஏற்றுக்கொண்டதாக காட்ட விரும்புகின்ற அந்த முயற்சியை மிக பெரிய அளவில் தோற்கடித்து தமிழ் மக்களுடைய உண்மையான தேசப்பற்றுடைய தேசப்பற்றிலே அங்கீகாரத்திற்குரிய தமிழ் தேசத்துடைய இருப்பை உறுதிப்படுத்தக்கூடிய தேச அங்கீகாரத்துடன் சுய நிர்ணய சமஷ்டி தீர்வை மட்டுமே நாங்கள் நகர முடியும் என்ற செய்தியை உலகத்துக்கு காட்டக்கூடிய வகையிலேயே எங்களது இயக்கம் மிக தீவிரமான வகையில் இனிவரும் காலங்களிலே இயங்கும் என்பதே எமது நோக்கமாக இருக்கிறது. கடந்த 15 வருடமாக எங்களுடைய கொள்கைகளையும் மக்களுடைய அபிலாஷைகளையும் விட்டுக் கொடுக்காமல் தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்திருக்கின்றோம். நாங்கள் மக்களோடு தோளுக்கு தோள் நின்று அவர்களுடைய அன்றாட பிரச்சனைகளாக இருக்கலாம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அடக்குமுறையாக இருக்கலாம், அனைத்துக்கும் எதிராக அவர்களுடன் போராடி இருக்கின்றோம். அதனையும் தாண்டி இன்று இருக்கக்கூடிய ஆபத்துகளை உணர்ந்து எமது இயக்கத்தினுடைய செயற்பாடுகள் இதுவரைக்கும் காணாத அளவிற்கு நாங்கள் பலப்படுத்த வேண்டும். நமது முயற்சிகளை 3-4 மடங்காக பிறப்பிக்க வேண்டும். அதை செய்வதன் ஊடாக மட்டுமே நாங்கள் தெற்கிலே இருக்கக்கூடிய இனவாத சக்திகளுடைய இந்த நோக்கத்தினை தோற்கடிக்க கூடியதாக இருக்கும். அந்த வகையிலேயே இந்த வாக்குறுதியை அரசியல் இயக்கத்துடைய அனைத்து உறுப்பினர்களும் முள்ளிவாய்க்கால நினைவு தூபிக்கு முன்பாக சத்திய பிரமாணம் எடுத்திருக்கின்றோம். அந்த கடமையை மாவீரர்களும் எமது பொதுமக்களும் உயிர் தியாகம் செய்தமை வீண் போகாமல் இருப்பதற்கு நாங்கள் நிச்சயம் செய்து முடிப்போம். அத்தோடு கடந்த 15 வருடங்களாக எமது அரசியல் இயக்கம் முள்ளிவாய்க்காலில் நிறைவேறிய தமிழின படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையை உறுதியாக வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். ஐநா மனித உரிமை பேரவையிலேயே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுடைய பலவீனங்களை நாங்கள் மக்களுக்கும் சர்வதேச மட்டத்திலும் எடுத்துக்காட்டியிருக்கின்றோம். அதனுடைய இயலாமையை நாங்கள் கடந்த 15 வருடங்களாக அனுபவித்து வந்திருக்கின்றோம். இதுவரைக்கும் தமிழ் மக்களுடைய இனப்படுகொலைக்குரிய குற்றவியல் விசாரணைகள் எதுவும் நடைபெறாமல் இலங்கை அரசாங்கத்துக்கும் தன்னுடைய ராணுவத்திற்கும் முப்படைகளுக்கும் ஒரு கால அவகாசத்தினை தான் 15 வருடங்கள் அமைந்திருந்தது. அந்த வகையிலேயே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய மக்களை அரசியல் மயப்படுத்துகின்ற அதே சமயம் மக்களுடைய முழு பலத்தையும் அணிதிரட்டி ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கு விசேடமாக இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய அழுத்தங்களையும் வேறு சர்வதேச விசாரணையை நடத்தக்கூடிய அரங்குகளுக்கு இலங்கையை கொண்டு செல்வதற்குரிய எங்களுடைய பயணம் இன்னும் தீவிரமடையும் என மேலும் தெரிவித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவனேசதுரை சந்திரகாந்தனை நாளை வாக்குமூலம் வழங்குவதற்காக ஆஜராகுமாறு சிஐடியினர் உத்தரவிட்டுள்ளனர். சேனல் 4 வீடியோவில் பிள்ளையானின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறித்து அவரது வாக்குமூலத்தை பெறுவதற்காகவே சிஐடியினர் அவரை அழைத்துள்ளனர். இந்த அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது செயற்படுவது மிகவும் கவலையை தருகின்றது என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ள இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்துள்ள அவர் மேலும் கூறியதாவது: முஸ்லிம் மக்களும் இந்நாட்டின் பிரஜைகள். அந்த வகையில் இந்த சமூகம் ஏனைய சமூகங்களை போன்று கௌரவத்துடன் இந்த நாட்டில் வாழ விரும்புகின்றது. இந்த நாட்டின் சுதந்திர காலம் தொட்டு நியமிக்கப்பட்டு வந்த அமைச்சரவையில் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவம் இருந்து வந்துள்ளது. இலங்கை அரசியல் வரலாற்றில் முதற் தடவையாக இந்த அரசாங்கம் நியமித்த அமைச்சரவையில் முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதித்துவம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் சமூகம் மிகுந்த கவலை கொண்டுள்ளது. சமூக வலைதளங்களை அவதானிக்கின்ற போது இதனை புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த அரசாங்கத்தின் கடந்த குறுகிய கால செயற்பாடுகள் சிலவற்றை பார்க்கும் போது முஸ்லிம்கள் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றதோ என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற கிழக்கு மாகாணத்தில் அந்த மாகாண ஆளுநரால் நியமிக்கப்பட்ட 6 தவிசாளர் பதவிகளில் எந்த ஒரு முஸ்லிம் தவிசாளரும் நியமிக்கப்படவில்லை. இந்த விடயம் பேசுபொருளான பின்னர் ஒரு முஸ்லிம் தவிசாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல இந்த அரசாங்கத்திற்கு கிடைக்கப்பெற்ற 16 தேசிய பட்டியல் ஆசனங்கள் தொடர்பான பெயர் பட்டியல் முன்னர் வெளியிடப்பட்ட போது எந்த ஒரு முஸ்லிம் உறுப்பினரதும் பெயர் வெளிவரவில்லை. பின்னர் இதுவும் பேசுபொருளான பின்னர் ஒரு முஸ்லிம் உறுப்பினரது பெயரோடு புதிய பட்டியல் வெளியானது.
அந்த வரிசையிலே இப்போது இந்த அரசாங்கம் நியமித்துள்ள அமைச்சரவையில் இலங்கை வரலாற்றில் முதற் தடவையாக முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இல்லாது செய்யப்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு எதிரான இன துவேசத்தை விதைத்து ஆட்சிக்கு வந்த கோடபய ராஜபக்ச அரசாங்கத்தின் அமைச்சரவையில் கூட முஸ்லிம் பிரதிநிதித்துவம் இருந்தது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியுள்ளது. இந்த உதாரணங்களை வைத்து நோக்கும் போது இந்த அரசாங்கத்திற்கு முஸ்லிம்கள் தொடர்பான வித்தியாசமான எண்ணம் இருப்பது போலவே எனக்கு தோன்றுகின்றது. இப்படி இருந்தால் இது ஆரம்பத்திலேயே களையப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்தோடு இணைந்திருக்கின்ற முஸ்லிம்கள் இந்த பணியை செய்ய வேண்டும். நடந்து முடிந்த பொது தேர்தலில் நாடளாவிய ரீதியில் அளிக்கப்பட்டுள்ள சுமார் 15 லட்சம் முஸ்லிம் வாக்குகளுள் சுமார் 10 லட்சம் முஸ்லிம் வாக்குகள் திசை காட்டிக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அளிக்கப்பட்டுள்ள வாக்கு விவரங்களை நுணுகி ஆராய்கின்ற போது இந்த உண்மையை விளங்கிக் கொள்ளலாம். முஸ்லிம்களின் இந்தளவு பெரிய எண்ணிக்கை வாக்குகளை கொடுத்து உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம் முஸ்லிம் மக்களின் உணர்வுகளை புரிந்து செயற்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்தார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை முழுமையாக பெற்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாயாஜால வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும். பொது தேர்தலில் தமிழர்களின் ஆதரவை பெற்று ஜனாதிபதி வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என பிவித்ரஹில உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய் கம்மன்பில தெரிவித்தார். இலங்கை பொது தேர்தல் வரலாற்றில் தனித்த அரசியல் கட்சி ஒன்று வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தனித்துவ வெற்றி பெற்றுள்ளமை இதுவே முதல் தடவையாகும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கு மக்களின் ஆதரவை முழுமையாக வென்று வரலாற்றில் இடம் பிடித்துள்ளதை வெளிப்படையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலை காட்டிலும் பொது தேர்தலில் அதிகளவான வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்றுள்ளார். நான் மாயாஜால வித்தைக்காரர் அல்ல என்று ஜனாதிபதி குறிப்பிட்டமை முற்றிலும் பொய்யானது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஆதரவை பெற்றுள்ள ஜனாதிபதி உண்மையில் மாயாஜால வித்தைக்காரர் என்றே குறிப்பிட வேண்டும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவை பெற்று ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளதற்கு நன்றியும் அரசாங்கத்திற்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அரசாங்கத்தை கைப்பற்றுவதற்காக பொது தேர்தலில் நாங்கள் போட்டியிடவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என்பதையே தொடர்ந்து வலியுறுத்தினோம். இம்மாதம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை 2025 மார்ச் மாதத்திற்கு பின்னர் சமர்ப்பிப்பதாக அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்திட்டத்தில் இருந்து விலகி பொருளாதார நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா அல்லது செயற்திட்ட பரிந்துரைகளை செயற்படுத்தி அரசியல் நெருக்கடிகளை தோற்றுவிப்பதா என்பதில் ஒன்றை அரசாங்கம் தீர்மானிக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தேர்தலில் தோல்வியடைந்ததை ஏற்றுக்கொள்கிறேன். எளிமையான வாழ்க்கையை வாழ்கிறேன். கிழமையில் 2 நாட்கள் நீதிமன்றத்திற்கு செல்வேன். மிகுதி நாட்கள் செயற்பாடு ரீதியிலான அரசியலில் ஈடுபடுவேன் என்றார். மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டுவர புதிய அரசாங்கம் ஒரு புதிய பாதையாகும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ச ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த வாரம் நடைபெற்ற பொது தேர்தலின் போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் எதிர்கால செயற்பாடுகளை நம்பிக்கையோடு கொண்டு செல்ல இந்த பொது தேர்தல் ஒரு முக்கிய பலமாக இருந்தது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலில் அதிகபட்ச வாக்குகளை வென்று ஆட்சியை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்திக்கு எனது வாழ்த்துகள். மக்கள் எதிர்பார்க்கும் மாற்றத்தை கொண்டுவர இந்த புதிய அரசாங்கம் ஒரு புதிய பாதையாகும். நாட்டில் நிலவும் பொருளாதார சமூக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்த மாபெரும் வெற்றியை பயன்படுத்துங்கள். அத்துடன் புதிய அரசாங்கத்தின் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஒத்துழைப்பு வழங்கப்படும். புதிய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட நாம் ஒருபோதும் மறுப்பு தெரிவிக்க மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.